வெல்கம் டு மை சேனல் பக்தி கரூர் டிவி வாழ்வின் அனுக்கிரகம். அடுத்தபடியாக வாஸ்து சிவா தொட்டியத்தை சேர்ந்த வாஸ்து சிவா அவங்க வாஸ்துவை பற்றி மிக சிறப்பாகவும் போன கருத்தரங்களை பேசியிருக்காங்க. அதனுடைய தொடர்ச்சி விதமாக இந்த கருத்தரங்களை பேசுகிறதுக்கான வாய்ப்பு எடுத்திருக்காங்க. அவங்க அதாவது ரொம்ப சிறப்பான அம்சத்தில் யாருமே இது வரைக்கும் பேசாத அர்த்தத்தில் பேசுகிறதுக்கான வாய்ப்பு எடுத்திருக்காரு. அந்த பேச்சு என்பதை நம்ம கேட்போம். அனைவருக்கும் வணக்கம். என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையை வணங்கி எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த ஐயா முசிறி மேகநாதன் ஐயா அவர்களை வணங்கி மற்றும் என் குலதெய்வத்தை வணங்கி என் கருத்துரையை கூறியிருக்கிறேன். நான் பேச இருக்கும் தலைப்பு வாஸ்து சாஸ்திரம். இப்போ நம்ம வீடு கட்ட போகிறோம். எப்படி வீடு கட்டணும், அதான் பார்த்திங்கன்னா பஞ்சபூத தத்துவப்படி உங்களுக்கு விளக்க போகிறேங்க. இப்போ பூமி 23 டிகிரி சரிஞ்சிருக்கு வடகிழக்கு பகுதியை நோக்கி. அப்போ என்ன அர்த்தம், வடக்கு கிழக்கு பள்ளமாக இருக்கணும், தெற்கு மேற்கு உயரமாக இருக்கணும். அப்போ இருந்தால் தான் ஒரு வாழ்க்கை தர உயரம். இப்போ எல்லோரும் பண்ணுற முதல் தப்பு என்ன பண்ணுறாங்கன்னா, செப்டி டேங்கு தப்பாக போட்டுறாங்க எல்லாமே. ஃபஸ்ட்டு செப்டி டேங்க் எப்படி அமைக்கணும்னா, இந்த படம் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள், மேலே இருக்கிறது சரியான வடக்கு, வடக்கு, இந்த இடம் கிழக்கு, இது மேற்கு, இது தெற்கு. நம்ம இடத்த 4 திசையாக பிரிச்சுக்கிறோம். பிரிக்கும்போது என்ன பண்ணணும், நம்ம மொத்த இடத்த தான் பிரிக்கணும். மொத்த இடத்த 9 பாகமாக பிரித்து கொள்ள வேண்டும். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு என்று 9ஆக பிரித்து கொள்ள வேண்டும். எங்கேருந்து சில பேர் தடுமாறுவாங்க, எங்கிருந்து பிரிக்கிறதுன்னு. ஈசானி மூலையிலேருந்து பிரிக்கணும். வடக்கு பார்த்த பில்டிங்னா அப்போ 1, 2, 3 பிரிச்சுக்கணும். எல்லாமே பிரிச்சுட்டு என்ன பண்ணணும், இதை திசையாக பிரித்து கொள்ள வேண்டும். கடைசி 2 பாகம் இது வடக்கு வாயு மூலை. இந்த கடைசி 2 பாகம் வடக்கு ஈசானிய மூலை. அப்போ 9 பாகத்தில் இங்கே 2 பாகம், இங்கே 2 பாகம், 4 பாகம் போயிடுச்சு. அப்போ சரியான வடக்கு எதுனா, நடுவில் இருக்க 5 பாகம் தான் சரியான வடக்கு. அப்போ என்ன பண்ணணும், செப்டி டேங்கு சரியான வடக்கில் தான் இந்த இடத்துல போட வேண்டும். செப்டி டேங்க் 2 இடத்துல தான் போட முடியும். ஒன்று வடக்க, இல்லாட்டி கிழக்க, தெற்க மேற்க போடக்கூடாது. அப்போ அதை கொடுத்து அதேமாரி கிழக்கால இந்த சென்டர் பாயிண்டில் எப்படி வடக்க சொன்னோம், அதுமாரி கிழக்க இந்த 2 பாகம், கிழக்கு அக்கனியில் 2 பாகம், கிழக்கு ஈசானிய மூலையை விட்டுட்டு சரியான கிழக்கில் தான் அமைக்க வேண்டும் செப்டி டேங்க். ஏன் அப்படி அமைக்கணும்னா, பூமி 23 டிகிரி வடகிழக்கு பகுதியில் சரிஞ்சிருந்தது, அதெல்லாம் அமைக்கிறோம். சில பேர் என்ன பண்ணுறாங்க, வாயு மூலையில் அமைக்கிறாங்க. இங்கே அமைக்கக்கூடாது, அந்த இடத்துல பள்ளமே வரக்கூடாது. ஆனால் போட்டுருக்காங்க எல்லாமே. இங்கே என்ன வரலன்னா, லெட்டின் பாத்ரூம் கட்டலாம், லெட்டின் பாத்ரூம் கட்டலாம். ஆனால் செப்டி டேங்கு எல்லாம் சென்டர் தான் பிரிச்சுக்கணும். மொத்த இடத்துக்கு வடக்கு பாகத்தில் கிளம்பையில் இப்படியும் பிரிக்கலாம், இல்லாட்டி சென்டர் பண்ணிக்கலாம். மொத்த இடம் இப்போ உதாரணத்துக்கு 90 அடி வருது. அப்போ இங்கிட்டு 45 அடிக்கு 40 சென்டர் பண்ணி இதுக்கு லெவலில் செப்டி டேங்க் அமைச்சு கொள்ள வேண்டும். அப்போ தான் எந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதுமாரி கிழக்காலம் எப்படி தான் சரியான கிழக்கு, சரியான வடக்கு, இது ரொம்ப முக்கியமானது. செப்டி டேங்கு தான் முக்கியம். சில பேர் என்ன பண்ணுறாங்க, அமைக்க மாட்டேங்கிறாங்க. இதனால் எவ்வளோ பிரச்சனை வருது. இந்த இடத்துல அமைச்சிருவாங்க செப்டி டேங்கை. இங்கே அமைச்சா பெண்களுக்கு ஆகாது, பெண்கள் சோரம் போவார்கள். அதேமாரி தெற்கால அமைப்பார்கள். தெற்கால செப்டி டேங்க் அமைச்சா பெண்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்காது. அதேமாரி அக்னிமலை அமைப்பாங்க. அக்னிமலை அமைச்சா அந்த வீட்டில் களவு நடக்கும், தீப்பிடிக்கும், திருட்டு போகும். அதுமாதிரி கிழக்கு அக்னி மூலை, தெற்கு அக்னி மூலையில் செப்டி டேங்க் போடக்கூடாது. அதுமாதிரி சில பேர் இந்த மூளையில் போடுவாங்க செப்டி டேங்கு. இந்த மூளையில் போட்டால் ஆண்கள் ஆக்சிடென்ட் ஆப்ரேஷன் ஆவார்கள். இது உண்மை.
அதுமாரி மேற்காலையும் போடக்கூடாது. இந்த ஏரியாவிலேருந்து இந்த ஏரியா ஃபுல்லாகவே நம்ம செப்டிக் டேங்க் போடக்கூடாது. இது வரைக்குமே செப்டிக் டேங்க் போகிற ரெண்டே பகுதி சரியான வடக்கு, சரியான கிழக்கு, அடிமனைக்கு தான் பிரித்து கொள்ள வேண்டும். மொத்த இடத்துக்கு சிறப்பாக இருக்கும். இது பெண்கள் பகுதி, வடக்கும் தெற்கும் பெண்கள் பகுதி. செப்டிக் டேங்க் தவறாக இருந்தால் பெண்கள் பாதிக்கப்படுவார்கள். கிழக்கு மேற்கு ஆண்கள் பகுதி சரியாக இருக்கணும். மேற்கில் செப்டிக் டேங்க் போட்டால் ஆண்கள் பாதிக்கப்படுவார்கள், வறுமையில் வாடுவார்கள், கடன் ஏற்படும். அது முக்கியமாக தெரிஞ்சுக்கிங்க. செப்டிக் டேங்க் இப்படி தான் அமைக்க வேண்டும். ரெண்டே வாய்ஸ் தான், ஆப்ஷன் தான். ஒன்று சரியான வடக்கு, ஒன்று சரியான கிழக்கில் தான் செப்டிக் டேங்க் இருக்க வேண்டும். அப்போ தான் சிறப்பாக இருக்கும். சில பேர் சனி மூலையில் போட்டுருவாங்க. சனி மூலையில் செப்டிக் டேங்க் போட்டால் அங்கே தண்ணி தொட்டி தான் இருக்கும். சனி மூலை செப்டிக் டேங்க் போட்டால் குழந்தை பிறப்பு கிடையாது. இது டெத் ஆஃப் கார்னர். தென்மேற்கு மூலை டெத் ஆஃப் கார்னர், இறப்பின் விளிம்பு. வடகிழக்கு மூலை பிறப்பின் மீறி, பிறப்பே இருக்காது. கல்யாணம் பண்ணால் குழந்தை பிரச்சனை ஏற்படும். இதை முதல்ல தெரிஞ்சுங்க, முக்கியமான பாயிண்ட் அதுதான். செப்டிக் டேங்கு இப்படி தான் பிரிக்கணும். அழைக்க முடியல. அடுத்தது வாட்டர் டேங்க், தண்ணி டேங்க். பூமிக்கு அடியில் உள்ள தண்ணி டேங்க் அமைக்கணும். செப்டிக் டேங்க் எப்படி அமைத்தோமோ அதேமாரி தான். ஆனால் செப்டிக் டேங்கில் கிழக்கால வடக்கால மட்டும் அமைச்சான். ஆனால் இங்கே எப்படி அமைக்கணும்னா சரியான வடக்கு, சரியான கிழக்கில் இடையில் கோடு போட வேண்டும். கோடு போட்டு இந்த இடத்துல தண்ணி தொட்டி அமைக்க வேண்டும். வீடு கட்டிட்டோம். இப்போ இந்த தென்மேற்கு மூலையில் அது இப்போ இதாகுது சார், சரியா தெரிய மாட்டேங்குது. அடுத்து வாட்டர் டேங்க் எப்படி அமைக்கணும்? இப்போ மொத்த இடம் போட்டாச்சு. இப்போ தென்மேற்கு மூலையில் வீடு கட்டிட்டோம். இதுதான் தென்மேற்கு மூலை. வீடு கட்டின அப்புறம் இந்த தென்மேற்கு மூலை வீடு கட்டின இந்த கட்டிடத்தின் சனி மூலை இதுங்க. கட்டின கட்டிடத்துக்கு சனி மூலை இது, அடிமனை சனி மூலை இது. இங்கே நேராக கோடை போடணும். கோடை போட்டு இந்த இடத்துல அந்த கோடு நேர் கோடு போட்டால் நூல் பிடிக்கும் போது இதுக்கு அடியில் தண்ணி டேங்கு, போரு எல்லாம் அமைக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? வடக்குக்கும் கிழக்கு கோடு போகிறோமா, இது இடையில தான் வரணும். தண்ணி டேங்கு, போரு, கிணறு எல்லாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஈசானி மூலையில் கிணறு இருக்கலாம், போர் இருக்கான்னு போட்டு ஈசானி மூலையை ஒட்டி போடுவாங்க. ஈசானி மூலை அடைக்கக்கூடாது. தண்ணி தொட்டியாக இருந்தாலும் சரி, போராக இருந்தாலும் சரி, கிணறாக இருந்தாலும் சரி, நேராக அடைக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? தள்ளி தான் போட வேண்டும். இதுதான் முக்கியமான பாயிண்ட். வேறு எங்கேயும் அமைக்கக்கூடாது. இப்போ போரு தெற்கு வடக்கில் இருந்தால், இந்த சைடில் இருந்தால் பெண்களுக்கு பாதிப்பு ஏற்படும், மேற்கில் இருந்தால் ஆண்களுக்கு பாதிப்பு ஏற்படும். இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்து தெருக்குத்து பார்வை. ஹலோ ஹலோ
இப்போ நம்ம இடம் இருக்குது, நம்ம மொத்த பிளாட்டு, இதில் வந்து சில பேர் தெருக்கூத்து ஏற்படும். தெருக்கூத்துனால சில பேர்த்துக்கு பயந்துகிட்டே இருப்பாங்க, வேடு வைப்பாங்க, சுலை இதெல்லாம் வைப்பாங்க. அது வந்து வாசம் தான். ஆனால் எந்த தெருக்கூத்து நல்லா இருக்கும், எந்த தெருக்கூத்து கெடுதல்னு இப்போ விளக்க போகிறேன் பாருங்க. இது சரியான வடக்கு, இது சரியான தெற்கு, இது மேற்கு, இது கிழக்கு. இது என்ன பண்ணு 4ஆக பிரித்து கொள்ள வேண்டும். இப்போ வடக்க வந்து 100 அடி இருக்குது. அப்போ இது 50 அடி, இது 50 அடி, அதுமாதிரி எல்லாம் 50 பிரிச்சுக்கிறேன், 100 அடியாக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்து மனைங்கன்னா இது உச்சம். இதை வந்து 100 அடியில் பாதி அடி 50, பாதி இங்கிட்டு, இந்த இடம் தான் உச்சம், இது நீச்சம். இது வடக்கு பார்த்த பில்டிங்கு. அப்போ இந்த இடத்துல தான் தெருக்கூத்துனா சிறப்பாக இருக்கும். வடக்கு பார்த்த கட்டிடத்திற்கு அடிமனை பிளாட்டி இருக்குது. மொத்த கிளம்பியல் அளவில் சரியான கிழக்கு பகுதியில், பாதி கிழக்கு பகுதியில் தெருக்கூத்துனா அவங்க வாழ்க்கை தர உயரும், பெண்கள் நன்றாக இருப்பார்கள். அதேமாரி கிழக்கு பார்த்த பில்டிங் பிளாட்டு, இந்த இடம் உச்சமான பகுதி. மொத்த இடம் 100 அடினா அதை பாதியாக பிரித்து கொள்ள வேண்டும். இது 50 அடி, இது 50 அடி. அப்போ இந்த இடத்துல ஒரு தெரு குத்துது அப்படின்னா ப்ளஸ்ஸாக இருக்கும் கிழக்கு பார்த்த கட்டிடத்திற்கு. அதுமாரி தெற்கு பார்த்த பிளாட் இருக்குது, இது ப்ளஸ்ஸு, உச்சமான பகுதி. அப்போ தெருங்க குத்தலாம், சிறப்பாக இருக்கும். மேற்கு பார்த்த பில்டிங்கு இது உச்சம், இங்கே தெரு குத்தலாம். இதில் தெரு குத்துனா நல்லா இருக்கும். மறுபடியும் சொல்கிறேங்க பாருங்கள். வடக்கு பார்த்த கட்டிடத்திற்கு இடத்திற்கு மொத்த இடம் 100 அடின்னு வச்சுங்க. அது சரியாக 50 அடியாக பிரிச்சுங்க, இங்கிட்ட 50, இங்கிட்ட 50ன்னு. அப்போ கிழக்கு பகுதி தான் சரியான உச்சமான பகுதி. அப்போ அங்கே தெரு குத்தலாம், சிறப்பாக இருக்கும். இப்போ கிழக்கு பார்த்த கட்டிடத்திற்கு பிளாட் இருக்குது 100 அடி, இது உச்சம், இது நீச்சம். வடக்கு பக்கத்து உச்சம், இதில் வந்து தெரு குத்தலாம், சிறப்பாக இருக்கும். அதுமாரி தெற்கு பார்த்த பில்டி இருக்குது, மொத்த இடத்த 2ஆக பிரிச்சுக்கணும். அப்போ இது உச்சமான பகுதி, தெரு குத்தலாம், சிறப்பாக இருக்கும், தெரு குத்து. அதுமாரி மேற்கு பார்த்த கட்டிடத்திற்கு இது உச்சம், இது நீச்சம், தெரு குத்தலாம், இறந்தால் சிறப்பு. இல்லை வேற மாதிரி தெரு குத்துது, இப்போ இந்த இடத்துல தெரு குத்து நீச்சல் குத்துச்சுன்னா பெண்கள் பாதிக்கப்படுவார்கள். வடக்கு பார்த்த கட்டிடத்திற்கு அல்லது பிளாட்டிற்கு சென்டர் பாயிண்ட்டுக்கு மேற்கு ஒரு தெரு குத்துச்சுன்னா மைனஸ், பெண்கள் பாதிக்கப்படுவார்கள். அதேமாரி தெற்கு பார்த்த கட்டிடத்திற்கு தெரு குத்துச்சுன்னா பெண்கள் பாதிக்கப்படுவார்கள். வடக்கும் தெற்கும் பெண்கள் சம்பந்தப்பட்ட பகுதி, கிழக்கு மேற்கு ஆண்கள் சம்பந்தப்பட்ட பகுதி. இப்போ கிழக்கால சைடு இந்த நீச்சத்தில் தெரு குத்துதுன்னா ஆண்கள் பாதிக்கப்படுவார்கள், வீடு தீப்பற்றி எரியும், கலகு போகும். அதே மாதிரி இங்கே மேற்கால சைடு இந்த பக்கத்து நீச்சமான போட்டு தெரு குத்துனா ஆண்கள் பாதிக்கப்படுவார்கள். அதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குது? இப்படி சொல்கிறீங்களே, தெருக்குத்து என்ன பண்ணலான்னு கேட்குறீங்க. அப்போ என்ன பண்ணணும்? உச்சமான பக்கத்து தெரு குத்துச்சுன்னா ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, சிறப்பாக இருக்கும். ஆனால் நீச்சமான பக்கத்து தெரு குத்துச்சுன்னா, தெரு தாக்கப்படுச்சுன்னா, அது தெரு என்ன அகலமோ அந்த அகலத்திற்கு ஒரு சின்ன சுவர் கட்ட வேண்டும். 7 அடி உயரத்திற்கு 7 அடி உயரத்தில் ஒரு சுவர்னு கட்டினா சரியாக போயிடும். அப்போ அந்த தெருக்கூத்து தாக்கமானது இந்த சுவற்றில், தடுப்பு சுவற்றில் பட்டு திரும்பிவிடும். அதேமாரி தான் எல்லா நீச்சத்திலும் ஒரு சுவர் கட்ட வேண்டும். சும்மா 7 அடி உயரம் கட்டினா போதும், எல்லாம் உங்களுக்கு நல்லதாக நடக்கும். அடுத்து என்ன பண்ண போகிறோம்? கடை நடத்திட்டு இருக்காங்க. எங்கிட்ட கல்லாப்பட்டி போட்டு உட்காரணும், எங்கிட்ட பணம் வரும். இது ஒரு சின்ன தகவல். இப்போ தெற்கு பார்த்து கடை இருக்குது, எங்கிட்ட உட்காரணும், சற்று இங்கே வைக்க வேண்டும்.
அப்போ இது என்ன பண்ணும்? இது வந்து நைருதி மூலை, இது வாயு மூலை, இது ஈசானிய மூலை, இது அக்னி மூலை. அப்போ தெற்கு பார்த்து கட்டிடத்திற்கு இந்த தென்மேற்கு மூலையில் கிழக்கு பார்த்து உட்கார வேண்டும். தெற்கு பார்த்த கட்டிடத்திற்கு கடைக்கு கல்லாப்பட்டி நைருதி மூலையில் போட வேண்டும். நுழைவாயில் தென்கிழக்கு பகுதியில் இருக்கணும். உச்சத்தில் சற்று போட்டு கல்லாப்பட்டி கிழக்கு பார்த்து உட்காரணும். கிழக்கு பார்க்க உட்காந்து இந்த தெற்கு செவத்தில் வடக்கு பார்த்து கல்லாப்பட்டி உட்காரணும். சில பேர் கிழக்கு பார்த்து உட்காந்துருப்பாங்க, கல்லாப்பட்டி இழுக்கும்போது மேற்கு பார்த்து இழுப்பாங்க. மேற்கு சிறப்பு கிடையாது. அப்போ என்ன பண்ணும்? கிழக்கு பார்த்து உட்காந்துருக்குன்னு, ஆனால் வடக்கமாக இழுக்கிற மாரி தெற்கு செவத்தில் ஒரு கல்லாப்பட்டி வைக்கணும், சிறப்பாக இருக்கும். அடுத்து கிழக்கு பார்த்து பில்டிங், கிழக்கு பார்த்து கட்டிடத்துக்கு இப்போ கிழக்கு பார்த்து கடை இருக்குது. அப்போ சற்று உச்சத்தில் வச்சிடணும், ரோலிங் சற்று. அப்போ கல்லாப்பட்டி எங்கே வைக்கணும்? அக்னி மூலையில் வைக்கணும், வடக்கு பார்த்து உட்காரணும். அக்னி மூலையில் வடக்கு பார்த்து உட்காரணும். வடக்கு பக்கத்துக்கு உட்காந்தா கல்லாப்பட்டியை தெற்கு பார்த்து இழுப்பாங்க. அப்போ தெற்கு பார்த்து இழுக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணும்? வடக்கு பார்த்து உட்காந்தாலும் இந்த இடத்துல கல்லாப்பட்டி போட்டு கிழக்கு பார்த்து இழுக்கமாக வைக்கணும். 2 கல்லாப்பட்டி வைக்கணும். நல்லா கவனிச்சு பாருங்கள், பெரிய பெரிய கடையில் பாருங்கள், வடக்கு பார்த்து உட்காருப்பாங்க, ஆனால் கல்லாப்பட்டி இழுத்தா தெற்கு நோக்கி இழுப்பாங்க. தெற்கு யமன் திசை இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணுவாங்க? மேற்கில் கல்லாப்பட்டி வைப்பாங்க, இங்கே உட்காந்துருப்பாங்க, இங்கே கல்லாப்பட்டி இருக்கும், கிழக்கு பார்த்து ஒன்று இழுக்கிற மாதிரி வச்சுக்கணும். ஆனால் உட்காரடா அக்னி மூலை உட்காரணும், கிழக்கு பார்த்து கட்டடத்துக்கு கடைக்கு. அடுத்து மேற்கு பார்த்தா கடைக்கு சற்று இங்கே வைக்கணும், உச்சத்தில் வைக்கணும், ரோலிங் சற்று இங்கே வைக்கணும். கல்லாப்பட்டியை தென்மேற்கு மூலையில் வைக்க வேண்டும். தென்மேற்கு மூலையில் உட்காரணும், வடக்கு பார்த்து உட்காரணும். அப்போ கிழக்கு பார்த்து ஒரு கல்லாப்பட்டி வைக்கணும், கிழக்கு மழுக்கிற மாரி. இப்போ வடக்கு பார்த்து கட்டிடத்திற்கு பார்த்தீங்கன்னா கடைக்கு ரோலிங் சற்று வடக்கு ஈசானியில் வைக்கணும், கல்லாப்பட்டி இந்த ஓரத்தில் வாயு முள் வைக்கணும், கிழக்கு பார்த்து உட்காரணும். கிழக்கு பக்கத்தில் உட்காந்தாலும் வடக்கு பார்த்து கல்லாப்பட்டி வைக்கணும், வச்சா சிறப்பு இருக்கும். இதுவரை எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த அகத்திய ஜோதிட வித்யாலயா ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஃபோன் நம்பர் 9894241037.